எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் கோவிந்த். நான் ஆம்பி ரிஜிஸ்டர் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் அண்ட் ஐஆர்டிஏயோட சர்டிஃபைடு இன்சூரன்ஸ் அட்வைசர். இன்றைக்கி பங்கு சந்தையில் ஹாட் டாபிக்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ் பிரசிடென்ட் மிஸ்டர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இப்போ ஒரு ஹாட் நியூஸ் கொடுத்துருக்காரு ட்விட்டரில் 5:36. இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணுறது கொஞ்சம் லேட்டாக தான் இன்றைக்கி ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இன்றைக்கி ஒரு நாகரிகமே அழிஞ்சு போகிற அளவுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் கொடுத்துருக்கிறாரு. ஈரானை பற்றி தான் அது ஃபுல்லாகவே கொடுத்துருக்கிறாரு. கடந்த 47 வருஷத்தில் இல்லாத அளவுக்கு ஒரு நாகரிகமே அழியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கடவுள் தான் அவங்கள காப்பாற்றணும், என்ன வேணால் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. இதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன நடக்க போகுது, இல்லை இந்த வார் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதுக்கும் இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக இருக்கும். ஆனால் இவர் மாற்றி மாற்றி பேசுவார். ஆனால் இந்த நியூஸுங்கிறது ரொம்பவே ஒரு ஒரு ஹாட் டாப்பிக்காக இருக்குது இப்போதைக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நைட்டு யூஎஸ் வைஸ் பிரசிடென்ட் வந்துட்டு ஒரு மீட்டிங் கொடுக்க போகிறதா திரும்ப ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ இந்த 2 நியூஸ் தான் இதுக்கப்புறம் மார்க்கெட்டை ட்ரைவ் பண்ண போகுது. அதுக்கு தகுந்தா போல் நம்மளோட பங்குச்சந்தை இன்றைக்கி பெரிய மூவ்மெண்ட் எதுவும் இல்லை, அதையும் இப்போ பார்த்துடலாம். ஸ்லைட்லி ஒரு 0.5% வரைக்கும் தான் எல்லாமே உயர்ந்துருந்து, எல்லா செக்டாரும் சரி ஸ்லைட்லி பாசிட்டிவ், அவ்வளோதான். ஒரு பிக் நியூஸுக்காக வெயிட் பண்ண மாதிரியே இருக்குது இன்றைக்கி பங்குச்சந்தை வந்து பார்த்திங்கன்னா. ஸோ டெக்னிக்கலாகவும் ஒரு முக்கியமான இடத்துல இருக்குது. இப்போ எந்த பக்கமும் ஒரு பக்கம் பிளாஸ்ட் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்குது. அது என்னங்கிறத இப்போ பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி என்ன நடந்திருக்குங்கிறத பார்க்கலாம். வழக்கம் போல் இன்றைக்கும் ஐடி பங்குகள் தான் கொஞ்சம் உயர்ந்திருந்தது. HCL, டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், டெக் மஹிந்திரா இந்த பங்குகள் தான் உயர்ந்து வர்த்தகம் முடிஞ்சிருக்குது. ஸ்லைட்லி நெகட்டிவில் சில பங்குகளும் இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ ஓப்பனிங்லேருந்து மார்க்கெட் வந்துட்டு ஸ்லைட்லி பாசிட்டிவ்லேயே இருந்துகிட்டு இருந்தது. நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா அதே தான் 0.68% வரைக்கும் இருந்திருக்கு. 23,123 க்ளோஸ் வச்சுருக்கிறாங்க. இதில் NSEல வர்த்தகம் நடந்த 3,314 பங்குகள், அட்வான்ஸ் 2,082 பங்குகள், டெக்லைன் 1,147 பங்குகள், அன்சேஞ்சு 85, 52, ஹை தொட்ட பங்குகள் 25, 52, லோ தொட்ட பங்குகள் 22, அப்பர் சர்க்யூட் 186, லோயர் சர்க்யூட் 26. இதில் கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா அப்பர் சர்க்யூட் அதிகமாகிட்டே வருது, 52, ஹை தொட்ட பங்குகளும் அதிகமாகிட்டே வருது. ஸோ இது வந்து மார்க்கெட்டுக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸாக பார்க்கலாம். பட் சென்டிமெண்ட்டாக அந்த வார் சுச்சுவேஷன் மட்டும்தான் நம்ம மார்க்கெட்டை இப்போதைக்கு கீழே இழுக்கிறதுக்கான ஒரு நியூஸ். மற்றபடி மார்க்கெட் கொஞ்சம் நல்லா ரெயின்பவுனில் திரும்ப பவுன்ஸ் பேக் ஆகிட்டு இருக்குது. தென் செக்டார் வைஸ் பார்த்தாலும் இன்றைக்கி எந்த செக்டாரும் பெரிய மூவ்மெண்ட் இல்லை, எல்லாமே ஒரு 0.5% வரைக்கும் தான் எல்லாமே இருந்திருந்தது. நெகட்டிவ்லேயும் பெரிய செக்டார் எதுவுமே இல்லை, எல்லாமே ஒரு நியூட்ரலாக தான் இருந்ததுக்கு அதிகமான வாய்ப்பு இருந்திருக்குது. இங்கே நீங்கள் பார்க்குறது நிஃப்டியோட சார்ட்டு தான். 2026 ஜனவரி ஆரம்பிச்சதுலேருந்தே மார்க்கெட் வந்து ஸ்லைட்லி நெகட்டிவ்லேயே தான் இருந்துகிட்டு இருந்தது. அப்புறம் பிப்ரவரி மாதத்தில் ஒரு பிக் ஃபால் வந்துச்சு, சரிங்களா. இது வந்து நான் 3 ஹவர் சார்ட்டில் வச்சுருக்கிறேன். இது பார்த்திங்கன்னா ஒரு லோயர் லோ ஃபார்மேஷன். நேற்று வீடியோ அல்லது சண்டே வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா இதை கட்டாயமாக புரிஞ்சிருக்கும். அகைன் புதுசாக பார்க்குறவங்களுக்காக திரும்ப நம்ம ட்ரா பண்ணி காமிக்கிறோம். இங்கே பாருங்கள், மார்க்கெட் வந்துட்டு அகைன் லோயர் லோ ஃபார்மேஷன் வந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ என்ன நடந்திருக்குன்னா திரும்ப அந்த ஹைக்கு பக்கத்தில் போயிருக்கு. 23,500ங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ், ரெண்டாவது 23,800, நம்ம 24,000 ரவுண்ட் ஃபிகராக வச்சுக்கலாம் பேசியிருந்தோம். ஸோ அந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பக்கத்தில் வந்துருக்குது. ஸோ இந்த ஜோனே பார்த்திங்கன்னா மார்க்கெட்டுக்கு ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் ஜோன்னு சொல்லலாம். 24,000 அப்படிங்கிறது 23,500லேருந்து 24,000 வரைக்கும் நம்ம நிஃப்டிக்கு வந்துட்டால் ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை இந்த பாசிட்டிவ் நியூஸ் கிடைச்சாலும் நாளைக்கு இந்த வார் வந்து திரும்பவும் போஸ்ட்போன் பண்ணிவிட்டு தள்ளி போடுறாங்க, திரும்பவும் வார்னிங் கொடுக்குறாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து நாளைக்கும் ப்ளஸில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் அது எது வரைக்கும்னா அதிகபட்சம் 24,000 வரைக்கும் தான். 24,000 கிராஸ் ஆகணும்னா கட்டாயமாக ஒரு பெரிய நியூஸ் வரணும். அது கிராஸ் ஆகிட்டா மார்க்கெட் வந்து ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் ஸ்டில் எந்த நேரத்துலையும் எது வேணால் நடக்கலாம், அலர்ட்டாக வருங்க. பட் இப்போ இருக்கக்கூடிய இடம் 23,500 ஒரு குரூஷியலான இடம் தான். ஸோ ஏன்னா இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஹை, இந்த ஹையை உடச்சினாவே ஒரு சின்ன பாசிட்டிவ் கிடைக்கும் நிஃப்டிக்கு. இந்த ஹையர் ஹை ஃபார்மேஷன் பிரேக் ஆகும். ஸோ அது பிரேக் ஆகிடுச்சுனாவே மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவ் மூவ்க்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த இடம் வந்து ரெசிஸ்டன்ஸ். இந்த இடத்துல எதனா ஒரு நியூஸ் வந்ததுன்னா அகைன் இங்கேருந்து ஒரு பெரிய ஃபால் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம டவ் ஜோன்ஸ் உலக பங்குச்சந்தையும் பார்த்துட்டு வந்துடலாம். அமெரிக்க பங்குச்சந்தை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சேம் பார்த்திங்கன்னா இப்போ பிப்ரவரி மந்த்லேருந்து எல்லா உலக நாடுகளோட பங்குச்சந்தையும் இந்த லோயர் லோ ஃபார்மேஷனில் இறங்கிட்டு தான் இருக்கும். நீங்கள் எந்த சார்ட் எடுத்து பார்த்தாலும் இப்படி தான் இருந்துகிட்ருக்கோம். இப்போ டவ் ஜோன்ஸ் வந்து ஒரு முக்கியமான ஒரு கட்டத்தில் இருக்குது. இந்த 46,800 அப்படிங்கிறது 47,000 ரவுண்ட் ஃபிகராக. இந்த 47,000ங்கிறது டவ் ஜோன்ஸுக்கு ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லோயர் லோ ஃபார்மேஷன் வந்துகிட்டே இருக்கா. இப்போ அந்த ஹைக்கு போயிருக்கு. லோயர் லோ ஃபார்மேஷன் போய்ட்டு இருந்தது. இந்த ஹையை உடச்சிட்டா மார்க்கெட் ட்ரெண்டு சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த இடத்துல தான் இப்போ இருக்குது. ஸோ நம்ம இங்கே அமெரிக்க பங்குச்சந்தையை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் 47,000 இந்த ஜோன். ஏற்கனவே நிஃப்டி அந்த ஜோனுக்கு இன்னும் நம்மளோட நிஃப்டி வந்துட்டு அந்த ஜோனுக்கு பக்கத்துலேயே வரல, சரிங்களா. இன்னும் ஒரு 400 புள்ளிகள் இருக்குது நிஃப்டி அந்த இடத்துக்கு வரத்துக்கு, 23,500 தொடுறதுக்கு. ஆனால் டவ் ஜோன்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஏற்கனவே அந்த ஹை பக்கத்துலேயே வர்த்தகம் நடந்துட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி நைட்டு யூஎஸ் பிரசிடென்ட்டும் வைஸ் பிரசிடென்ட்டும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களும் என்ன நியூஸ் கொடுக்குறாங்களோ அதை பொறுத்து தான் மார்க்கெட் நடக்கும். ஒன்றா
இந்த இடத்த பிரேக் அடிச்சுன்னா மார்க்கெட் ஒரு சூப்பரான ரேலி நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இன்னுமே ஒரு சூப்பரான ஃபாஸ்ட்டான மூவ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஏதாவது பாசிட்டிவ் நியூஸ் கிடச்சதுன்னா நல்ல ஒரு ரேலி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை நியூஸ் வந்து நெகட்டிவ், இந்த வார் கண்டினியூ ஆகுது, இன்னும் சிவியர் ஆகுதுன்னா இந்த இடம் ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ், இங்கேருந்து திரும்பவும் மார்க்கெட் ஹெவி ஃபால் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கேருந்து ஏதாவது ஒரு மேஜிக் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முக்கியமான இடத்துல இருக்கிறோம். அதனால தான் நம்மளோட பங்குச்சந்தை பார்த்திங்கன்னா இன்றைக்கி பெரிய மூவ் எதுவுமே கொடுக்கல, பெரிய மூவ் இல்லை, ஸ்லைட்லி அப்படியே ஒரு 120 புள்ளிகளோடு நிறுத்திட்டாங்க. எல்லா செக்டாருமே ஒரு ஸ்லைட்லி அப்படியே பாசிட்டிவில் முடிச்சிருக்காங்க. ஸோ நமக்கு இந்த 23,500ங்கிறதே ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் தான். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸே ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இதை பிரேக் பண்ணுறதுக்கே மார்க்கெட் வந்து கஷ்டப்படும் அப்படிங்கிறது என்னோட வியூ. இதை பிரேக் பண்ணிட்டா அந்தளவுக்கு நியூஸ் இருந்தால் மார்க்கெட் ட்ரெண்டு சேஞ்ச் ஆகும். அப்படி இல்லைனா இங்கேருந்து திரும்பவும் மார்க்கெட் திரும்பவும் இந்த 22,000 வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பி அலர்ட்டாக இருங்க. இந்த வாரம் நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தால் தான் நியூஸுக்கு பஞ்சமே இருக்காது. மார்க்கெட் நியூஸை வச்சு தான் மூவ் ஆக போகுது. என்ன நடக்குதுங்கிறத நம்ம நாளைக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் என்ன மார்க்கெட் எதனா கேப் அப் இருந்தால் கூட 23,500 இருந்ததுன்னா அலர்ட்டாக இருங்க. அந்த இடம் ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் நிஃப்டிக்கு. சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். உங்கள் கோவிந்த்.